வணக்கம் மக்களே. தேமுதிக கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி 20 ஆண்டுகள் ஆகிருக்குங்க. அதில் 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, எதிர்கட்சி தலைவரானார். இப்போ 2026 திமுக கூட கூட்டணி. இந்த தடவை என்ன வரலாற்று மாற்றம் தேமுதிகவில் நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கட்சியின் தலைவர் அன்னியார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலம் தொகுதியில் நிற்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த விருத்தாச்சலம் தொகுதி ஏற்கனவே 2 முறை இங்கே தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி தான். 2006 திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருத்தீஸ்வரர் அந்த கோவில் வாசலில் அந்த இறைவனை வணங்கி தன்னோட தேர்தல் பரப்புரையை தொடங்கி தமிழகத்தில் 234 தொகுதியிலையும் தனித்து நின்னாங்க. அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் கிராமமாக பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது விருத்தாச்சலத்தில் மிக குறைந்த நாட்கள் தான், 1-2 நாட்கள் தான் பிரச்சாரம். ஆனால் வெற்றி அடைஞ்சார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே அதிக ரசிகர் மன்றம் அங்கே தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிதுங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கு அங்கே அதிக நாள் தங்கியிருந்தாராம். ஏதோ 1-2 படங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கும்போது அதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு அவங்களோட நட்பு கிடச்சிருக்கு. அது கடைசி வரைக்கும் தொடர்ந்துருக்கு. அப்போ அவங்களோட அந்த ஒத்துழைப்பு, அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராசிப்படி 5 கோபுரம் இருக்க இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதையும் அவர் தேர்ந்தெடுத்து அந்த விருத்தகிரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு 5 கோபுரம் இருக்குதான். இப்படி எல்லாமே கூட்டி கழித்து பார்த்ததில் நிச்சயம் வெற்றி தான் அங்கே களம் இறங்கியிருக்கிறாரு. அப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த விருத்தாச்சலம் மக்கள் மாபெரும் வெற்றி அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. 61,337 ஓட்டு வாங்கினாருங்க. அவர்கிட்ட தோல்வி அடைஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சி 47,560 வாக்கு வாங்கியிருக்காங்க. அஇஅதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டார். தன்னோட முதல் தேர்தல்லே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2011 அந்த விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக ஜெயிச்சிருக்கு. இப்படி 2 முறை ஜெயித்ததால் அங்கே அதிக செல்வாக்கு மிக்க கட்சியாக தேமுதிக இருக்குதுங்க. அங்கே இப்போ அன்னியார் அவர்கள் அங்கே நிற்கிறதால வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அதுதான் காங்கிரஸ் கட்சி. இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது காங்கிரஸ். சென்ற முறை காங்கிரஸுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கடுமையான போட்டி. கிட்டத்தட்ட 800 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸு அங்கே ஜெயிச்சிருக்கு. அப்போ வெற்றி வாய்ப்பு மிக அருகில் இருக்குது. ஏற்கனவே தேமுதிக அங்கே வெற்றி பெற்ற இடங்கிறதால இந்த முறை 100% வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, 2011 தேர்தலில் வடிவேல் அவர்கள் மிக கடுமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் செஞ்சார். அப்போ இந்த 2026 இப்பவும் வடிவேல் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கட்சிக்கு ஆதரவாக விருத்தாச்சலத்துக்கு வடிவேல் வருவாரா? கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கட்சிக்கு வாக்கு சேகரிப்பாரா? அப்படிங்கிறது தாங்க பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா நிச்சயம் அந்த கட்சிக்காக அவர் வாக்கு சேகரிக்கிறார் அப்படின்னு அங்கே வந்து தானே ஆகணும். ஆகையால் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் என்ன தான் கட்சி பலம்னு இருந்தாலும் மக்கள் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற நபர் யாரோ அவங்கள தானே தேர்ந்தெடுப்பாங்க. ஆகையால் அவங்களோட கணக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வெற்றியை நிர்ணயிக்குது. அதே நேரத்தில் தேமுதிக 10 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதில் விருத்தாச்சலத்தில் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிற்கிறாங்க. விருதுநகரில் திரு விஜய பிரபாகரன் நிற்கிறாரு. தருமபுரியில் திரு இளங்கோவன், குடியாத்தம் திரு பிரதாப், சேலம் மேற்கு மோகன்ராஜ், போலூர் திரு சரவணன், பல்லாவரம் திரு முருகேசன், திருத்தணி திரு கிருஷ்ணமூர்த்தி, ஓமலூர் என்ஆர் இளங்கோவன்,
மயிலம் திரு வெங்கடேசன். பொறுத்திருந்து பார்க்கலாம் விருத்தாச்சலம் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு.